Hello friends, welcome to Homemakers Bowl. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான். அதுவும் ஃபேமஸான சேலம் தட்டுவடை ரெசிபி கூடயே விக்கிற நொறுக்கல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபியும் கூட. தட்டுவடை விக்கிற இடத்துலலாம் இந்த நொறுக்கல்ஸும் கூடயே இருக்கும். ஒட்டி பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும். நான் இன்னைக்கு நொறுக்கல்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தட்டுவடை சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம இன்னைக்கு சேனலுக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். பார்த்தோன்னே மலைச்சிடாதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி தான். 2 சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ பொருட்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் கை முறுக்கு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த முறுக்கே வாங்கிக்கோங்க. வீட்டில் செய்கிறதா இருந்தால் வீட்லேயும் செஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கை முறுக்கை எடுத்து இடிகல்லில் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. ஒன்றும் பாதியாக நசுக்குங்க. ரொம்ப மைய நசுக்கிடாதீங்க. அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு புதினா சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னி ஒன்று ரெடி பண்ணணும். தக்காளி சட்னி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இந்த புதினா சட்னிக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இதுதான் அதுக்கு தேவையானது. அதே மாதிரி தக்காளி சட்னி ஒன்று ரெடி பண்ணணும் காரமாக. உங்களுக்கு இந்த புதினா சட்னிக்கு திக்னஸ் வேணுன்றதுக்காக கூடவே பொட்டுக்கடலையே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சட்னி ரெண்டுமே நம்ம திக்காக அரைக்கணும். அடுத்து தக்காளி சட்னி, அதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல், 3 தக்காளி, 2 வெங்காயம், 4 காஷ்மீர் மிளகாயும் 4 காஞ்ச மிளகாயும் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் கலருக்காக தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கஷ்டப்பட வேண்டாம். வெறும் காஞ்ச மிளகாவை மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 3 பீட்ரூட், 3 கேரட்டை நல்ல தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல்ல பொடியாக நல்லா நசுக்கிட்டு கோகனட் ஆயிலில், அதாவது தேங்காய் எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலில் ஊற வச்சுருக்கேன். கூடவே உடைச்ச நிலக்கடலை, அதாவது வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ அடுத்து எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம், அந்த 4 பூண்டு பல், 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். கூடவே புதினா, கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுடுங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை திக்காக வரணுன்றதுக்காக பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்தது தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உருட்டு உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதை திக்காக வரத்துக்காக தான் இது நம்ம சேர்க்குறது சட்னிக்கு. அதை நல்லா வறுத்துட்டு கூடவே ஒரு 7-8 பூண்டு பல், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம மிளகாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த 4 காஞ்ச மிளகா, 4 காஷ்மீர் மிளகா, கூடவே நெல்லிக்காய் சைஸுக்கு அந்த புளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கும் போது தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் வச்சுருந்து மறுநாள் கூட பயன்படுத்தலாம். இந்த நொறுக்கல்ஸ்க்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் கூடவே 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அடுத்து தேவைப்பட்டா உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைங்க. இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பும் உளுந்துமே போதும். நல்லா திக்காகவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சுருளை வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி சட்னியும் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நொறுக்கல்ஸை ரெடி பண்ண வேண்டியதான். ஒரு இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நொறுக்கி வச்சுருக்கிற கை முறுக்கை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. நான் சொன்ன மாதிரியே ஒன்றும் பாதியமாக இடிக்கல்லில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது 2 பேருக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவு அந்த துருவன பீட்ரூட்டையும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே உடைச்ச நிலக்கடலை, அதாவது வறுத்த நிலக்கடலை, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சட்னி, 1 டீஸ்பூன் தக்காளி சட்னி, அதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு
தேங்காய் எண்ணெயில் அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா முறுக்குலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டு கலக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இது வந்து நமக்கு 2 பேருக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நொறுக்கல்ஸ் ரெடி. சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் உடனே இந்த மாதிரி கலக்கின உடனே சர்வ் பண்ணிவிடுங்க, இல்லைனா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகிடும். எல்லாத்தோடையும் சேரும்போது சர்வ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக வந்து பச்சை வெங்காயத்தை, நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.